ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த மட்டனை வச்சு சூப்பரான மட்டன் கிளி பிரியாணி எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். வாழை இலையில பிரியாணி ரெடி பண்ணி ஒரு வித்தியாசமான முறையில் செய்ய போறோம். இன்னைக்கு அட்டகாசமா இருக்கும் போது வாங்க மட்டன் கிளி பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். மட்டன் 2 கிலோ அரிசியில் இந்த பிரியாணி செய்ய போறோம். கிரேவி அதிகமாகவும் சோறு கம்மியா வச்சு வாழை இலையில பாயில் பண்ண போறோம். இது வரைக்கும் நீங்க பார்க்காத மெத்தட்ல இருக்கு. வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். கடாயை வச்சுக்கலாம். மட்டன் 4 கிலோ. மட்டன் முங்க வர தண்ணி, 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான உப்பு. மட்டன் நல்லா வேகட்டும். மட்டன் வந்துருச்சு. மட்டன் தனியா தண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் கடாயை வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் 600 ml. எண்ணெய் சூடாயிருச்சு. 8 கிராம் பெரிய வெங்காயத்தை பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியும் பொரிச்ச எண்ணெயும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை நம்ம திரும்ப பயன்படுத்துவோம். நாம செய்யற இந்த பிரியாணியை கடைசியா வாழையில வச்சு கட்டி வேக வைப்போம். அதுல ஒரு 10 வாழை இலை எடுத்து வச்சுக்கோங்க. வாழை இலை சைஸை பொறுத்து மாறும். அதே போல நீங்க வீட்டுல செய்யும் போது மட்டனை குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் மசாலா ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச மட்டன், இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பட்டைக்கிராம்பு ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், இப்போ ஜீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 400 ml ஊற்றிக்கலாம். 2 எலுமிச்சம்பழ சாறு, ஒரு கைப்பிடி மல்லி புதினா, 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். அதே போல் நம்ம பொன்னிறமா பொரிச்ச வெங்காயத்தில் பாதி, கடைசியாக தேவையான உப்பு போட்டு பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மட்டன் ஊறுற அந்த நேரத்தில் 2 கிலோ பாஸ்மதி அரிசியை கலைஞ்சி ஊற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணணும். வாழையில வாசத்தோட அட்டகாசமாக இருக்கும். எப்படி கிளி பரோட்டா நல்லா அட்டகாசமாக இருக்குமோ அதே மாதிரி இந்த பிரியாணி இருக்கும். அதில் மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. கடாயை வச்சுக்கலாம். வெங்காயம் பொரிச்ச மிச்சமுள்ள எண்ணெய் 400 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மட்டன் மசாலாவை போட்டுக்கலாம். பச்சை மசாலா வாசம் போகட்டும். மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த அளவு கிரேவி இருந்தால் போதும். உப்பும் சுருக்குன்னு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இறக்கிடலாம். இப்போ ரைஸுக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். 6 லிட்டர் தண்ணி சூடாகட்டும். இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் 4 துண்டு போட்டுக்கலாம். சிறிதளவு மல்லித்தலை புதினா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதோட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கடைசியாக தேவையான உப்பு, கலருக்காக சிறிதளவு கேசரி பவுடர். இப்போ நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம். 2 கிலோ ரைஸ் போட்டிருக்கோம். 90% வேகணும். 90% வந்துருச்சு. இப்போ வடிச்சிடலாம். இப்போ ஒரு 10 வாழை இலையை நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழியான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே முதல்ல அலுமினியம் ஃபைலை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வாழை இலையை குழியாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு பிட்டை இலையை வச்சுக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவு வடித்த ரைஸை ஒரு லேயர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மட்டன் மசாலா, திரும்பவும் தேவையான ரைஸை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை புதினா, அப்புறம் பொரிச்ச வெங்காயம், சிறிதளவு நெய். இப்போ அப்படியே இலையை கட்டிக்கலாம். நாரை வச்சு கட்டிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் எல்லா ரைஸையும் கட்டிக்கங்க. இப்போ அடுப்பில் இட்லி சட்டி வச்சு நம்ம கட்டி வச்ச பிரியாணி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு சும்மா சுட சுட வாழையில வாசத்தோட சாப்பிட்டா அடடா சூப்பரான மட்டன் கிளி பிரியாணி ரெடி. மேலே தட்டை வச்சுக்கலாம். இப்போ எல்லா இலையும் உள்ள வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வந்தால் போதும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மட்டன் கிளி பிரியாணி ரெடி ஆயிருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். மட்டன் கிளி
பிரியாணி ரெடி ஆச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். மட்டன் கிளி பிரியாணி சான்ஸே இல்ல, அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. ரொம்ப சூப்பரா இருக்கு. மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.